குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டலுக்கு போகிறோம். ஸ்டார்டராக சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் டக்குன்னு சொல்லக்கூடியது கோபி மஞ்சூரியன் ட்ரை. ஏன், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது காலிஃப்ளவர். காய்கறிகள்னால் தெரிச்சு ஓடக்கூடிய குழந்தைகள் கூட காலிஃப்ளவரை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காலிஃப்ளவர் எந்த நாட்டை சேர்ந்த தாவரம், எப்போ இந்தியாவுக்குள்ளே வந்தது, இதனுடைய வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாமா? மத்திய தரைக்கடலின் தென்கிழக்கு பகுதிகள் தான் காலிஃப்ளவரின் பூர்வீகமாக கருதப்படுது. கிமு 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வரலாற்று குறிப்புகளும் மத்திய தரைக்கடல் பகுதியில் காலிஃப்ளவர் விளைந்ததை உறுதிப்படுத்துது. குறிப்பாக மத்திய தரைக்கடலின் தென்கிழக்கில் அமைந்துள்ள தீவு நாடான சைப்ரஸ் தான் காலிஃப்ளவரின் தாயகமாக சொல்லப்படுது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் பண்டைய ரோமில் வாழ்ந்த எழுத்தாளரும் தாவரவியலாளருமான பிளினி தி எல்டர் எழுதிய நேச்சுரலிஸ் ஹிஸ்டோரியா என்ற புத்தகத்துல காலிஃப்ளவர் பற்றியும் குறிப்புகள் காணப்படுது. இபின் அல் அவாம் மற்றும் இபின் அல் பைதர் இந்த இருவரும் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அரபு நாட்டைச் சேர்ந்த தாவரவியலாளர்கள். இவர்கள் தங்களோட காலத்துல ஸ்பெயின்ல 3 வகையான காலிஃப்ளவர் விளைஞ்சதா குறிப்பிட்டிருக்காங்க. சைப்ரஸில் இருந்துதான் ஸ்பெயினுக்கு காலிஃப்ளவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பரவி இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய கருத்து. துருக்கி எகிப்திய மக்கள் எல்லாம் பல நூற்றாண்டுகளாக காலிஃப்ளவரை உபயோகிச்சுட்டு வராங்க அப்படின்னு 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஐரோப்பிய பயணிகள் குறிப்பு எழுதி வச்சிருக்காங்க. என்னோட இருக்கிறது மிஸ் ஹரிணி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்ன பண்ண போறீங்க? ஆலு கோபி ஸ்டஃப் பராத்தா பண்ண போறேன். ஓகே, இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை? வேக வச்ச காலிஃப்ளவர், வேக வச்ச உருளைக்கிழங்கு, சப்பாத்தி மாவு, உப்பு, வெங்காயம், பெப்பர் பவுடர், கொத்தமல்லி, கருவேப்பிலை, டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கடுகு, உளுத்தம் பருப்பு, எண்ணெய். இப்போ ஃபர்ஸ்ட் மசாலாவை நம்ம ஃப்ரை பண்ணலாமா? எண்ணெய் தாளிக்கிறதுக்காக போட்டுக்கிறோம். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு போடுறோம். நம்மளுக்கு இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இல்லையா? இப்போ என்ன சேர்க்க போறோம்? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். வேக வச்ச காலிஃப்ளவர். ஓகே, நம்ம உப்பு போட்டு வேக வச்சிருக்கக்கூடிய காலிஃப்ளவரை இதில் சேர்க்கிறோம் இல்லையா? இது கூட ஸ்மாஷ் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துறோம். ஓகே. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன சேர்க்க போறோம்? அது மசாலா பொடி எல்லாம் சேர்க்கலாம். மசாலா பொடி எல்லாம் சேர்க்கலாம். முதல்ல மஞ்சள் பொடி இல்லையா? கொஞ்சமா மஞ்சள் பொடி. அடுத்தது கரம் மசாலா. அப்புறம் காரத்துக்கு சில்லி பவுடர் இல்லையா? அடுத்து பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடர். உப்பு சேர்க்க போறோம் இல்லையா? ஏற்கனவே நம்ம வந்து உருளைக்கிழங்குலையும் காலிஃப்ளவர்லையும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு நிறுத்திக்கலாம். காலிஃப்ளவர் என்ற பெயர் எப்படி வந்தது? காலிஸ் என்ற லத்தீன் வார்த்தை கோஸை குறிப்பது. கோஸின் பூ என்ற பொருளில் கோலிஸ் பிளஸ் ஃப்ளோரா, கோலிஸ் ஃப்ளோரா என்று இதற்கு பெயர் வந்தது. இது 16ஆம் நூற்றாண்டில்தான் ஆங்கிலத்தில் காலிஃப்ளவர் என்று அழைக்கப்படலானது. பொதுவாக பூவாக பூத்திருக்கிற முட்டைக்கோஸ் தான் காலிஃப்ளவர் என்பது அந்த காலத்திலிருந்தே பொதுவாக சொல்லப்பட்டு வரும் விஷயம். அதனால் காலிஃப்ளவருக்கு பூக்கோஸ் அப்படிங்கக்கூடிய பெயரும் தமிழ்ல இன்னிக்கும் புழக்கத்துல இருக்குது. முட்டைக்கோசும் காலிஃப்ளவரும் ஒரே இனத்தைச் சேர்ந்த பங்காளிகள் தான். ஆனாலும் இவை இரண்டும் வேறு வேறு தாவரங்கள். கோபி ஆலு மசாலால கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணணும்? அந்த மாவை வந்து ரோல் பண்ணி திரட்டணும் இல்லையா? திரட்டிட்டு அதுல வந்து ஸ்டஃப் பண்ணிட்டு கல்லுல போட்டு எடுக்கணும்.
கோபி ஆலு ஸ்டஃப்டு பராத்தா டேஸ்ட் பார்க்குறேன். உள்ளே இருக்கக்கூடிய அந்த மசாலா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட அந்த சப்பாத்தியும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. மொத்தத்தில் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கோபி ஆலு ஸ்டஃப்டு பராத்தா சூப்பர். காலிஃப்ளவர் பிரசிகா வெர்லேசியா என்ற தாவர இனத்தைச் சேர்ந்த ஓராண்டு தாவர வகை இது. குளுமையான சூழ்நிலையில் பயிரிடப்படக்கூடியது. அதிக குளிரோ அதிக வெப்பமோ காலிஃப்ளவருக்கு ஆகாது. நவம்பர் முதல் பிப்ரவரி வரை நமக்கு காலிஃப்ளவர் சீசன். பனிக்காலங்களில் பயிர் செய்தால் கூடுதல் மகசூல் கிடைக்கும். 1 ஏக்கர் நிலத்தில் 15,000 காலிஃப்ளவர் கன்றுகள் வரை வைக்கலாம். கன்றுகள் வைத்து முறையாக பராமரித்தால் 60 நாட்களில் பூக்கள் வளர ஆரம்பிக்கும். தமிழக விவசாயிகள் பொதுவாக கார்த்திகை மாதத்திற்கு முன்பு பயிர் செய்து தை மாதம் வரை மகசூல் எடுக்கிறார்கள். காலிஃப்ளவரின் ஒரு செடியிலிருந்து ஒரே ஒரு பூ மட்டுமே வரும். 80 நாட்களில் பூக்களை அறுவடை செய்ய முடியும். காலிஃப்ளவர் ஏன் வெள்ளையா இருக்குது? காலிஃப்ளவர் தாவரத்துல தண்டுகளும் இலைகளும் பூக்களை சுத்தி வளர்ந்துடுது. அதனால பூக்கள் மேல சூரிய ஒளி படுறதில்ல. சூரிய ஒளி கிடைக்காதனால குளோரோஃபைல், அதாவது பச்சையம் அல்லது இலை பச்சையம் என்ற நிறமி உற்பத்தி தடுக்கப்படுது. இதுதான் வெள்ளை நிற காலிஃப்ளவருக்கான காரணம். உலகம் முழுக்க காலிஃப்ளவர் எப்படி பரவியது? மத்திய தரைக்கடல் தீவுகளான கிரீட்டே, மால்டா ஆகியவற்றிலிருந்து இத்தாலிக்கு காலிஃப்ளவர் 14ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பரவி இருக்குது. கிபி 1586 இங்கிலாந்தில் காலிஃப்ளவர் சைப்ரஸ் கோல்வர்ட்ஸ் என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சைப்ரஸ் கோல்வர்ட் என்றால் சைப்ரஸில் இருந்து வந்த கோஸ் வகை என்பது பொருள். 17ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில்தான் காலிஃப்ளவர் பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற மேற்கு நாடுகளில் பயிரிடப்பட்டிருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷார் மூலமாக காலிஃப்ளவர் ஆஸ்திரேலியாவுக்கு பரவி இருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டில்தான் அமெரிக்காவில் காலிஃப்ளவர் காலெடுத்து வைத்தது. இந்தியாவில் காலனி அமைக்க வந்த ஐரோப்பியர்கள் மூலமாக கிபி 1850 பிறகுதான் காலிஃப்ளவர் அறிமுகமானது. ஐரோப்பியர்களின் தேவைக்காக மலைப்பிரதேசங்களில் காலிஃப்ளவர் விவசாயம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுதந்திரத்திற்கு பிறகு வெகு காலம் கழித்துதான் இந்திய வீடுகளின் சமையல் அறைக்குள் காலிஃப்ளவர் இடம்பெற தொடங்கியது. என்னோட இருக்கிறது சென்னையை சேர்ந்த ஹேமா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? பன்னீர் கோபி கோஃப்தா. இந்த பன்னீர் கோபி கோஃப்தா பண்றதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை? வேக வைத்த உருளைக்கிழங்கு, வேக வைத்த காலிஃப்ளவர், எண்ணெய், கொத்தமல்லி, ஃப்ரெஷ் க்ரீம், பால், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் பொடி, பன்னீர், தக்காளி, மஞ்சள் பொடி, உப்பு, கரம் மசாலா, மிளகுத்தூள். முதல்ல இந்த உருளைக்கிழங்கு வேக வைத்திருக்கக்கூடியது, காலிஃப்ளவர், இது எல்லாத்தையும் ஒண்ணா பால்ஸ் ரெடி பண்ண போறீங்க இல்லையா? ஆமா. பண்ணலாமா? பண்ணலாம். வேக வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்க நல்லா பிசையணும். இது உப்பு போட்டு வேக வச்சது இல்லையா? இதோட என்னமா சேர்க்கணும்? இதோட காலிஃப்ளவர் வேக வச்சது, இதுவும் கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்ச காலிஃப்ளவர். இப்போ இதோட என்ன சேர்க்க போறீங்க? மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகு பொடி, கரம் மசாலா. இதுதான் போட போறீங்க இல்லையா? ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் காரம், நம்மளுக்கு என்ன காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் இல்லையா, ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு டேஸ்ட்டுக்காக. ஓகே. அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது ஒரு ஃப்ளேவருக்காக. இதை சேர்த்து பிசைய போறீங்க இல்லையா? இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்தாச்சு இல்லையா? ஆமா. இப்போ நம்ம அடுத்தது என்ன சேர்க்கணும்? பன்னீர் சேர்க்கணும். பன்னீர் இல்லையா? ஓகே, போதுமா? போதும். அதையும் சேர்த்து இதோட பிசைஞ்சிடுறீங்க. இதை பால்ஸா உருட்டி நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கணும் இல்லையா? இதுல பொரிக்கிறதுக்காக எண்ணெய். எண்ணெய் சூடு போடுறதுக்குள்ள பால் போட்டுக்கலாம். சரி. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? மைதா மாவு வச்சிருக்கேன். இதை கையில போட்டு நல்லா ஒட்டாம இருக்கிறதுக்காக உருண்டை உடையாம ஒரு உருட்டிட்டு பொரிச்சு எடுக்க போறீங்க. எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறீங்க.
காலிஃப்ளவர்ல வைட்டமின் சி அதிகம், தவிர ஏகப்பட்ட வைட்டமின்களும் தாதுச்சத்துக்களும் இருக்கு. இதுல நார்ச்சத்து அதிகம், கொழுப்பு சத்து மிக குறைவு. இது நரம்பை பலமாக்கும், உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். காலிஃப்ளவரை அதிக நேரம் வேக வச்சா சின்னதா ஒரு கந்தக நெடி அடிக்கும். அதற்கு காரணம் இண்டோல் அப்படிங்கக்கூடிய ஆர்கானிக் வேதிப்பொருள். இது சில வகை புற்றுநோய்கள் வராம தடுக்கக்கூடிய சக்தி கொண்டது. நன்றாக வேக வைத்த காலிஃப்ளவர் சாப்பிட்டா சிறுநீரகத்துக்கு நன்மை தருமா? நீரிழிவு நோயாளிகளுக்கும் இது நல்ல உணவு. காலிஃப்ளவரை சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை துண்டு துண்டுகளாக வெட்டி கொதிக்க வைத்த உப்பு நீரில் கொஞ்ச நேரத்துக்கு போட்டு வச்சோம்னா அந்த பூவுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய சிறு புழுக்கள், பூச்சிகள் எல்லாம் வெளியே வந்துடும். இது பொதுவான சமையல் டிப்ஸ். காலிஃப்ளவர் பன்னீர் கோஃப்தா கறி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கோஃப்தா பால்ஸ் இல்லையா, அதை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போறீங்க? தக்காளி மிக்சியில் மேஷ் பண்ணணும். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு தக்காளியை முதல்ல வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஒரு 2 தக்காளி இருக்குமா? 2 தக்காளி. இப்போ நம்ம தக்காளியை நல்லா அரைச்சி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ அடுப்பு பற்ற வச்சு இதை கிரேவி பண்ணணும். பற்ற வைங்க. நம்ம ஒரு கடாயை வச்சு கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன போட போறீங்க? தக்காளி அரைச்ச அந்த விழுதை இதுல போடணும். கொஞ்சமா உப்பு கொஞ்சம் போடணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி. ஓகே. கொஞ்சம் மிளகாத்தூள். கொஞ்சம் கரம் மசாலா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுவும் கொஞ்சம். இதெல்லாம் பச்சை வாடை போகணும் இல்லையா? ஓகே. அப்புறம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போடணும். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லையா? சரி, அது ஒரு 2 ஸ்பூன். ஓகே. பால் விடணும். இப்போ பால் சேர்க்கணும் இல்லையா? போதுமா? போதும். இப்போ நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சா? கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த பால்ஸ் எடுத்து இதில் போடணும். காலிஃப்ளவர் பன்னீர் கோஃப்தா கறி ரெடியா? ரெடி. இப்போ அடுப்பு நிறுத்திடலாமா? நிறுத்திடலாம். கோபி பன்னீர் கோஃப்தா கறி ரெடி. அந்த கோஃப்தாவுடைய மிக்சிங் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த எண்ணெயில் பொரிஞ்சு இந்த கிரேவியோட சேர்ந்து நல்ல ஊறி நல்லா இருக்கு. கோபி பன்னீர் கோஃப்தா கறி பிரமாதம். காலிஃப்ளவருக்கு கோபி அப்படிங்கக்கூடிய பெயர் எப்படி வந்தது? கோஸுக்கான இந்தி பெயர் தான் கோபி. அதுவே காலிஃப்ளவருக்கான பெயராகவும் மாறிடுச்சு. ஃபுல்லா கோபி என்பதுதான் காலிஃப்ளவருக்கான முழு பெயர். இதுல ஃபுல்லா என்றால் பூ என்பது பொருள். தமிழ்ல நாம சொல்றோம் இல்லையா, பூக்கோசு அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும். பேச்சு வழக்குல இந்த ஃபுல்லா மறைந்து கோபி மட்டுமே நிலைத்து நின்று விட்டது. கோபி மஞ்சூரியன் இப்போ ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய உணவு பதார்த்தம். இதுல மஞ்சூரியன் அப்படின்னா என்ன? இது ஒரு சாஸ். பிரவுன் கலர்ல இருக்கும், கொஞ்சம் காரம், கொஞ்சம் கொத்தமல்லியினுடைய வாசனை தூக்கலாக இருக்கக்கூடிய சாஸ். இது சைனாவில் இருக்கக்கூடிய மஞ்சூரியன் இன மக்கள் தங்களுடைய உணவு பதார்த்தத்தை செய்யும் போது சேர்க்கக்கூடியது தான் இந்த சாஸ். இது இந்தியாவுக்கு சைனாவிலிருந்து வந்து இறங்கியது. இந்த சாஸை சீன மக்கள் பல உணவுகளில் பயன்படுத்துகிறாங்க. முதல்ல இந்த மஞ்சூரியன் சாஸ் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? என்னோட இருக்கிறது சைனா டவுனுடைய செஃப் லாய் சி சுக். நமஸ்தே ஜி. Namaste. What is Manchurian sauce? Manchurian sauce na enna? Manchurian sauce actually coming from the Manchurian of the Chinese regions. Okay. But now we are everywhere using the Indo-China style. Okay. Now today I want to show the Manchurian sauce, how to make the Manchurian sauce Indo-China style. Indo-Chinese style பண்ண போறீங்க. Yes. Okay. Indo-Chinese style இருக்கக்கூடிய மஞ்சூரியன் சாஸுக்கு தேவையான ingredients என்னலாம்? Garlic chop, onion chop, ginger chop, celery chop, green chili chop, red chili paste, coriander leaf, corn flour, maida, soya sauce, oil and salt. இந்த மஞ்சூரியன் சாஸை நீங்க செஞ்சு காமிக்கிறீங்களா? Yes sir. மஞ்சூரியன் சாஸ். ஃபர்ஸ்ட் நம்ம Oil. ஆயில் 1 tablespoon and 1 tablespoon oil. Yes. Okay. Make it hot. Okay.
1 teaspoon 1 teaspoon onion. chopped onion. Yes. Ginger also. 1 teaspoon chopped ginger. Garlic. chopped garlic. 1 teaspoon. வெங்காயம், இஞ்சி, பூண்டு. Chili. Green chili 1 teaspoon. And half teaspoon of celery. 1 Celery. teaspoon enough. Okay. So stir. It become brown color. Okay. Chili paste. Red chili paste. காஞ்ச மிளகாய் பேஸ்ட் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம அதுல சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். Now stock water. This is 300 ml. வெஜிடபிள் ஸ்டாக் வாட்டர் ஒரு 300 ml இல்லையா? Yes. Now it should be boiled. ஓகே. இது நல்லா கொதிச்சு வரணும். Yes. Now salt only. ஓகே. As your taste. ஓகே. This is corn flour. கார்ன் ஃப்ளவர் Take 2 tablespoon ஓகே. and mix with the water. இப்போ லேசா தண்ணியில கரைச்சுக்கிறோம். இது கன்சிஸ்டன்சிக்கா? The consistency. ஓகே. சாஸ் கன்சிஸ்டன்சிக்காக. Corn flour. Okay. You just stir. See the thickness is came. Okay. இந்த கார்ன் ஃப்ளவர் தான் நம்மளுக்கு வந்து அந்த திக்னஸ். Yes. ஓகே. சாஸ் இஸ் ரெடி. Sauce is ready. மஞ்சூரியன் சாஸ் இஸ் ரெடி. Yes. Now you have to put coriander. இப்போ அதுக்கு மேல நம்ம வந்து This is கொத்தமல்லி little- இலையை நம்ம yeah. மிக்ஸ் பண்ணிடுறோம். ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ கோபி மஞ்சூரியன். மஞ்சூரியன் சாஸும் காலிஃப்ளவரும் சேர்த்து செஞ்சால் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிரும் அப்படின்னு ஒரு வரியில் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த கோபி மஞ்சூரியனுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது. இதனுடைய வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே இருக்கலாம். இதை யார் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கக்கூடிய துல்லியமான வரலாறு தெரியலை. ஆனால் இது எந்த இடத்துல உருவாச்சு அப்படிங்கக்கூடிய வரலாறு தெரியும். அந்த வரலாறை பார்த்துடலாமா? இந்தியாவுக்கு கிபி 5ஆம் நூற்றாண்டில் வந்த முதல் சீன பயணி பாகியான். அதற்கு பின் சீன பயணிகள் வியாபாரிகளினுடைய வருகை இந்தியாவுக்கு அதிகரிச்சது. இது குறிப்பா வங்க பகுதிகளில் அதிகமாக இருந்தது. கிழக்கிந்திய கம்பெனியிடம் தொழில் செய்ய அனுமதி பெற்று பலர் இங்கு தொழில் செய்ய வேலை செய்ய வந்தார்கள். இவர்கள் பிழைப்பு தேடி கல்கத்தாவுக்கு இடம்பெயர்ந்தார்கள். அங்கு ஆச்சிப்பூர் என்ற பகுதியில் சீன குடியிருப்பு ஒன்றை உருவாக்கினார்கள். அந்த ஆச்சிப்பூர் பகுதிதான் இன்றைய கொல்கத்தாவின் சைனா டவுன். இந்த கொல்கத்தா சைனா டவுன் பகுதிதான் கோபி மஞ்சூரியனுக்கான பிறப்பிடம். செஃப், இப்போ நம்ம மஞ்சூரியன் சாஸ் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? Yes, sir. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன ரெசிபி பண்ண போறீங்க? Now sauce is there, Manchurian sauce. I want to show the gobi Manchurian gravy. மஞ்சூரியன் கிரேவி ஆல்ரெடி ரெடியா இருக்கு. Yeah. வேற என்னலாம் வேணும்? Now gobi I want, blanch gobi. ஓகே. இப்போ பிளான்ச் பண்றதுனா எப்படி பண்ணிருப்பீங்க? Just boil the water. Okay. And pour that cauliflower. 2 minutes just keep and take it out. ஓகே, 2 நிமிஷம். இதுல உப்பு போட்டுப்பீங்களா? No, சால்ட்? no salt. நோ சால்ட். அப்படியே போட்டு 2 மினிட்ஸ் எடுத்து வச்சிரது. அது போக வேற என்ன வேணும்? Corn flour, maida, salt, coriander leaves, oil for fry. Now I want to go mix the cauliflower with the corn flour and maida. This much enough. ஓகே. Corn flour. Need more. 3 teaspoon. 3 டீஸ்பூன் கார்ன் ஃப்ளவர், Yeah. 3 டீஸ்பூன் மைதா. A little salt for the ஓகே. taste. You have to mix. I have to put some water. ஓகே. Little water. 2 Okay. tablespoon. இந்த மாவு எல்லாம் ஒன்று சேரணும். Everywhere mix. ஓகே. Now we have to fry in oil. One by one you have to put. ஓகே.
இது எவ்வளவு டைம் நம்ம நல்ல ஃப்ரை ஆகணும்? 3-4 minutes. 4 minutes we need. ஓகே, 3-4 minutes. Now it's brown color. I'll take it out. நம்மளுக்கு இப்போ காலிஃப்ளவர் நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. இல்லையா? இப்போ மஞ்சூரியன் கிரேவி பண்ணணும். நம்மளுக்கு ஆல்ரெடி மஞ்சூரியன் சாஸ் ரெடியா இருக்கு. அதை எப்படி பண்ண போறீங்க இப்போ? I'll just make hot and mix with the cauliflower. Okay. Because gravy. ஒரு பேன் வச்சுக்கிறோம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மஞ்சூரியன் சாஸை நம்ம உள்ள சேர்த்துக்கிறோம். சாஸ் நல்லா சூடாயிருச்சு, கிரேவி ரெடி. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவரை mix with the cauliflower. கோபி மஞ்சூரியன் கிரேவி ரெடியா இருக்கு. வா, நல்ல அந்த கிறிஸ்பினஸ் இல்லையா? அந்த மஞ்சூரியனுக்கான அந்த டேஸ்ட்டும் இருக்கு, அந்த கோபியினுடைய கிறிஸ்பினஸும் இருக்கு. மொத்தத்தில் கோபி மஞ்சூரியன் கிரேவி பிரமாதமா இருக்கு. காலிஃப்ளவரனுடைய உணவும் வரலாறும் சுவையா இருந்துச்சுல. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.